அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா IH 360 HP சுகர்கான் ஹார்வெஸ்ட்டு 8000 சீரீஸில் வரக்கூடிய ஹார்வெஸ்ட்டோட ரிவ்யூ ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதோட நான் இந்த மாதிரி கரும்பு வெட்டு மிஷினை வச்சு ஹார்வெஸ்ட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்போ ஃபார்மர் சைடில் எந்தளவுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹார்வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ் நியூ ஹாலண்டு CNH சைட்லேருந்து தரக்கூடிய ஒரு ஹார்வெஸ்ட்டு. 2 சீரீஸில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே லான்ச் ஆகிருக்கு. இந்தியாவுக்குள்ளே வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க 8000 4000. அதில் 8000 ஹார்வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரே ஒரு ஹார்வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சத்தி சுகர்ஸ்ன்னு சொல்லிட்டு சுகர் ஃபேக்ட்ரி சைட்லேருந்து ஃபார்மர்ஸ்க்காக ஓட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹார்வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 360 HP ஹார்வெஸ்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சுகர் கேனுக்காக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்புங்க. இந்த ஹார்வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆகர் மாதிரி ஒரு யூனிட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் டாப்பர் பார்த்திங்கன்னா தோகை வெட்டி விடுறது. ஆகர் மாதிரி யூனிட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபீட் பண்ணும். கரும்பு எல்லாம் இருக்குது இல்லைங்க, லைன் இருக்குதுல்ல, அந்த லைன் இருக்கிறத பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபீட் பண்ணும். ஃபீட் பண்ணுற இதை பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 டிஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்க்லேயும் 5 பிளேடு வந்து இருக்கும். அந்த 5 பிளேடு யூனிட் பார்த்திங்கன்னா கட் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா ஃபீடிங் பண்ணிடும். உள்ளே ஃபீடிங் ஆகிற கரும்பு பார்த்திங்கன்னா ஒரு அடி லென்த்துக்கு பார்த்திங்கன்னா பீஸாக வெட்டி சோகையோட பின்னாடி கன்வேயர் யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா லோட் ஆகிரும். கன்வேயர் யூனிட்டில் பார்த்திங்கன்னா லோட் ஆகிற இடத்துல ஒரு ப்ளோயர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெய்லர்லாம் அன்லோட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ளோயர் கொடுத்துருப்பாங்க. 2 இடத்துல ப்ளோயர் இருக்கும். அந்த ப்ளோயர் பார்த்திங்கன்னா அந்த கரும்பில் இருக்கிற சோகையோடு வந்து விழுகுதுல, அந்த சோகையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உறிஞ்சி வெளியே தள்ளிடுங்க. இதுதான் கான்செப்ட்டு. இதில் கேபின் ஆப்ஷனோட வருது. கேபின் பார்த்திங்கன்னா கேபினுக்கு கீழே ஹைட்ராலிக் செக்ஷனெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி கேபினை ஒன் சைடு டில்ட் பண்ணிக்கலாம். இதில் டயர் ஆப்ஷன் பாருங்கள், பின்னாடி 2 வீல் டிரைவ் தான். 23.1க்கு 26ங்கிற டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அக்ரி கிரிப்பு. இதோட இன்ஜின் செக்ஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கேபினுக்கு பின்னாடி வந்துடும். CNHோட ஃபியட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 9000 cc 9 லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. காமன் ரயில் CAD இன்ஜின் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது 2011 மாடலு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 வருஷம் ஆச்சுங்க. இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற யூனிட் பார்த்தீங்கன்னா அன்லோடிங் யூனிட்டு. அன்லோடிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பின்னாடி கரும்பை வந்து ட்ராலிக்கு வந்து அன்லோட் பண்ணிடும். இந்த இடத்துல தான் ஒரு ப்ளோயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளோயர் பார்த்தீங்கன்னா கரும்பு சோகையோடு வருதுல, அந்த சோகையை மட்டும் உறிஞ்சி பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிடும், பின்னாடி ஃபீல்டுக்கு வந்து தள்ளிடும். அதாவது கான்செப்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்ட்டு ஃபுல்லாக ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் தான். இன்ஜினோட பவர் வந்து வேறு எந்த இடத்துக்குமே டைரெக்டாக போகாது. ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் மூலமாக தான் எல்லா ஏரியாவுக்கும் போகும். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் வண்டி ஹார்வெஸ்ட் மூவ்மெண்ட் வரைக்கும் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு செக்ஷனாக டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அந்தந்த ஏரியாவில் சொலினாய்டு சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு பட்டன் மூலமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள கேபின் ஏரியாவில் ஆப்ரேட்டர் சீட்டுக்கிட்ட எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துடும். அந்த கண்ட்ரோல்ஸ் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி 480 லிட்ரு. அதே மாதிரி ஹைட்ராலிக் ஆயில் கெப்பாசிட்டியும் 480 லிட்ரு. இந்தளவுக்கு ஹைட்ராலிக் ஆயில் கொடுக்குறப்ப நீங்களே பாருங்கள், அந்தளவுக்கு வந்து ஹைட்ராலிக் ஒர்க்கு தான் மேக்ஸிமம் இந்த ஹார்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஹைட்ராலிக்கில் தான் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இந்த ஹார்வெஸ்ட்டோட மொத்த வெயிட்டுன்னு பார்க்குறப்போ 15000 கிலோ, 15 டன்னு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கக்கூடிய இது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது இந்த ஹார்வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா. இந்த ஹார்வெஸ்டரோட டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 25 அடி. அதே மாதிரி டோட்டல் ஹைட்டுன்னு பார்க்குறப்போ 21 அடி. அகலன்னு பார்த்தா 8 அடி. இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபீல்டு வந்து நல்லா ஒரே லென்த்தாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல்டு வந்து குறைஞ்சி வச்சு ஒரு 5 ஏக்கர் இருந்தால் தான் போய் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது தண்ணி வந்து டைரெக்டாக பாசனம் டைரெக்ட் பாசனமாக இருந்தாலும் சரி, ட்ரிப் இரிகேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுக்குமே இவங்க ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டன்னுக்கு பார்த்திங்கன்னா 600 ரூபா வந்துச்சு. 600 ரூபாயிலேருந்து 650 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஆட்களை வச்சு வெட்டுறப்ப பார்த்திங்கன்னா 1200 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இப்போ ஆட்களை வச்சு வெட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் இருக்குதுன்னா அது குறைஞ்ச வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் டைம் எடுக்கும் அதை வெட்டி ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு. இதே பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்போ குறைஞ்ச வச்சா 3 நாளில் ஃபீல்டை வந்து கிளியர் பண்ண முடியும். அதோட அந்த சோகையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆட்களை வச்சு வெட்டினா தனியாக மல்ச்சர் வச்சு பொடி பண்ணணும். மல்ச் பண்ணி விட்டால் தான் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து மக்கி உரமாகும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக பொடியாக பின்னாடி வந்து விழுந்துடும். அதனால் சீக்கிரம் வந்து மக்கி உரமாயிருதுங்க.
இந்த 2 பெனிஃபிட்டு, ஆள் கூலி கம்மி ப்ளஸ் வந்து அந்த சோகை வந்து சீக்கிரம் மக்கிரும். அந்த 2 பெனிஃபிட் இருக்குது இந்த ஹார்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஹார்வெஸ்டரில் வெட்டுறப்ப பார்த்திங்கன்னா டன்னேஜும் சேர்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா தரையோடு சேர்த்து வெட்டிட்டு வந்துடும். அதனால் டன்னேஜும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக கிடைக்கும். இதில் கேபின் ஆப்ஷனோட வருதுங்க. கேபினில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக கூலிங் ஏர் கண்டிஷனிங் ஆப்ஷனோட வருது. இந்த ஹார்வெஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போ 8500 மணி நேரம் ஓடிடுச்சு. 2011 எடுத்தது. 12 வருஷம் ஆச்சு இந்த ஹார்வெஸ்டரோட லைஃப் டைம்னு பார்த்தா. 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ஹார்வெஸ்டரில் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். எவ்வளோ ஸ்பீடு போகுது, எவ்வளோ ஆர்பிஎம் ஓடுது, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ஹைட்ராலிக் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சீட்டுமே ஆப்ரேட்டர் சீட் பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷரு, ஏர் சஸ்பென்ஷனோட வருங்க. கேபினும் நல்லா பெரிய சைஸ் கேபினாக கொடுத்துருப்பாங்க. வியூ வந்து விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஹார்வெஸ்டர் பார்த்தே இல்லை. நல்ல ஒரு விசிபிலிட்டியோடு கொடுத்துருக்குறாங்க. எல்லா கண்ட்ரோல்ஸுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டைப்பு. இது எல்லா ஏரியாலையும் சொயில்நாடு கொடுத்து பட்டன் டைப்பில் பட்டன் இந்த ஏரியா கண்ட்ரோல் பண்ணோமா ஒரு பட்டன் அமுத்துனா அந்த ஏரியா கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரி டைப்பு. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் தள்ளினா ஸ்டேரிங்கு, அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தள்ளினா மூவிங்கு, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்த்தா 20 km/h. ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 5 km/h மேக்ஸிமம் ஸ்பீடில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ட்ரிப் ஃபீல்டாக இருந்தால் 6 km/h வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட ஹார்வெஸ்டிங் ஸ்பீடு வந்து இருக்கும். இதுதாங்க டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்து ரன் 1, ரன் 2, ரன் 3ன்னு இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் கண்ட்ரோல்ஸு. எல்லா ஃபுல் ஹார்வெஸ்ட் கண்ட்ரோல், அங்கங்கே செக்ஷனல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த செக்ஷனல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுதாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வரதில் பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து பெருசாக வருதாமாங்க. 2 இடத்துல கேமரா வச்சு வருது. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வருது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய மாடல். இதோட ஹார்வெஸ்டரோட ப்ரைஸுன்னு பார்க்குறப்போ 1,60,00,000 வருது கரண்ட் ப்ரைஸு. இது ஹார்வெஸ்டர் அப்போ 2011 எடுக்கிறப்போ 1.25 கோடி வந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த ஹார்வெஸ்டரோட போயிட்டு. அதாவது இந்த டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், இப்படி ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இதில் டீசல் எவ்வளோ போகுதுங்க அதை முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். மானிட்டரில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் வந்து சொல்நாடு சென்சார் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் டிஸ்பிளேயில் வந்து வார்னிங் காமிக்கும். அந்த ஏரியா வந்து நம்ம கிளியர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 8000 சீரிஸ் ஹார்வெஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 450 டன்னேஜ் வரைக்கும் வெட்ட முடியும். இதே 4000 சீரிஸ் இருக்குது. அந்த 4000 சீரிஸில் பார்த்திங்கன்னா 250 டன்னேஜ் வரைக்கும் வெட்ட முடியுங்க. அது இந்த ஏஸ்டப்பு 8000 சீரிஸ் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பவர் வந்து அதிகம். நம்ம எவ்வளோ லோடு கொடுத்தாலும் ஓடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6 km/h வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ண முடியும். கரெக்டான ஃபீல்டு வந்து செட் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் 450 டன்னுங்கிறது ஒரு நல்ல ஒரு டார்கெட் பண்ணி ஓட்டணும்னா நல்ல ஒரு ஏரியா கவரேஜ் இருக்கும், நல்ல ஒரு டன்னேஜ் கவரேஜும் இருக்குது. இந்த ஹார்வெஸ்டர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக யாரும் எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல. 4000 சீரிஸ் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹார்வெஸ்டர் நீங்கள் எடுக்கணுன்னா என்னென்ன அடிஷ்னலாக வாங்கணும்னா ஹார்வெஸ்டர் எடுத்துகிட்டு 2 இன்ஃபீல்டர் டிராக்டர் எடுக்கணும். இன்ஃபீல்டர் டிராக்டர்னால் டிராக்டர் வந்து இந்த ஹார்வெஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்ஃபீல்டர் செட்டப்பில் பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணணும். ஃப்ரண்ட் ஆக்சிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேஸ் மாதிரி ஒரு ஃப்ரண்ட் வரைக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்து அப்படியே டிராக்டரை வந்து பின்னாடி ட்ராலியோடு அட்டாச் பண்ணிடுறது. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதில்ல. இதுக்கு ஸ்டேரிங் யூனிட் எங்கே இருக்குன்னா டிராக்டருக்கும் பின்னாடி வர ட்ராலிக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் யூனிட் வரும். இது ஆர்டிகுலேட்டட் டைப் ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் யூனிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 டிராக்டரு ப்ளஸ் ட்ரெய்லர் அந்த மாதிரி 2 இன்ஃபீல்டர் டிராக்டர் வேணும். அதோட 2 லாரி வேணும். 2லேருந்து 3 லாரி வேணும். லாரி வந்து லாரியாகவும் 6 வீலாகவும் எடுக்கலாம், இல்லை டாரஸாகவும் எடுக்கலாம். இந்த மாதிரி ஹார்வெஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டாரஸே தேவைப்படும். இதை அந்த மாதிரி டாரஸ் வந்து நீங்கள் செகண்ட்ஸில் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படும். அதோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபீல்டர் டிராக்டர் எடுத்திங்கன்னா இதுக்கு ஒரு 25 லட்ச ரூபா தேவைப்படும். அதோட பார்த்திங்கன்னா அந்த ஏஸ்டப் 4000 சீரிஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 85 லட்ச ரூபா வேணும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1,30,00,000 பட்ஜெட்டு உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரைவேட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியுங்க. இதில்
இப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுற கரும்பை பார்த்திங்கன்னா இன்ஃபீல்டு டிராக்டர் மூலமாக இன்ஃபீல்டு டிராக்டருக்கு ஸ்பெஷலாக ட்ராலி வந்து போடுவாங்க. அந்த ட்ராலி பார்த்திங்கன்னா லாரி பாடி ஹைட்டுக்கே பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணி அந்த கரும்பை வந்து அன்லோட் பண்ணிடும். இந்த அன்லோட் பண்ணுற கரும்பை பார்த்திங்கன்னா சுகர் ஃபேக்ட்ரிக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதாங்க இந்த இன்ஃபீல்டர் டிராக்டரோட ட்ராலி. 2 பெரிய ரேம்ப் இருக்கும். அந்த ரேம்ப் சிலிண்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா ட்ராலி வந்து மேலே போயிட்டு அந்த ஏங்கிளுக்கு வந்து டில்ட் ஆகி உள்ளே வந்து உழுகிற மாதிரி இருக்கும். டிராக்டரில் என்ன டயர் போடுறாங்களோ ரியர் டயரு, அதே டயர் சைஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி இதுக்கும் போட்டுருவாங்க, அதாவது ட்ராலிக்கும் போட்டுருவாங்க. சேம் அக்ரி டயரே போட்டுருவாங்க. இது அந்த ஸ்டேரிங் யூனிட்டு சென்டரில் ஒரு பின்னு மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா திருப்புற மாதிரி. ஸ்டேரிங் ஒர்க்காக இருக்குது. டிராக்டர் ஹைட்ராலிக் பம்பில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. பின்னாடி அந்த ட்ராலி வந்து லிஃப்டாக இருக்குது. தனியாக ஒரு ஹைட்ராலிக் மோட்டர் பிடிஎஸ் சாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.